ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஒரு கப் ரவை இருந்தால் போதும், சுலபமான முறையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் அருமையான டேஸ்ட்டில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இந்த கப்பில் ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே கப் அளவில் தண்ணி 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற ரவையோட அளவுகளை பொறுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் ரவையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் ரவை சேர்க்கும் போது கெட்டிப்படும். அதனால ஒரு பக்கம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போதான் கெட்டிப்படாமல் இருக்கும். ரவையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லா ரவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த ரவையை தனியாக கடாயோடு எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மிதமான சூடு வர அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே ஆறி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா கை வச்சு செக் பண்ணி பாருங்கள், நல்லா மிதமான சூட்டில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த மசாலாலாம் வேக வச்சுருந்த ரவா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 கையிலையுமே உள்ளங்கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் உளுந்த வடை ஷேப்பில் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினதுக்கு அப்புறமா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் கிடச்சிரும். இதை சென்டரில் இந்த மாதிரி ஹோல் பண்ணாமல் இதுக்கு நடுவில் ப்ரெஸ் பண்ணாமல் கூட அப்படியே கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இந்த ஷேப் தான் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாதி இது உளுந்த வடை ஷேப்பில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வேறு ஷேப் பண்ணிக்கலாம். இதிலே ஹார்ட்டின் ஷேப் கூட பண்ணிக்கலாம். இதிலே க்ரியேட்டிவிட்டியாக குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த ஷேப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றொன்னா எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா உடையாமல் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் இதே மாதிரி ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. 2-3 மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அல்லது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.